Hello students, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ 4th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல இருக்க யூனிட் 3 work and energy என்ற லெசனை தான் பார்க்க போறோம். சோ இந்த லெசன்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்றத learning objectivesல பாருங்க. So first define work. So work னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். Understand work and energy. So work energy அது எப்படி என்ன சொல்றாங்க அது என்னது அப்படினு சொல்லி தெளிவா பார்க்க போறோம். Next know simple machines. சின்ன சின்ன சிம்பிளான மெஷின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கிளாசிஃபைட் டைப்ஸ் ஆஃப் மெஷின்ஸ் என்னென்ன டைப்பில் மெஷின்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட டைப்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். நோ அபவுட் 3 டைப்ஸ் ஆஃப் லீவர். ஸோ லீவருடைய 3 டைப்ஸுமே நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஒர்க்னா என்ன அப்படின்னா ஆக்ஷன் இன் விச் ஒன் எக்ஸர்ட் a force to move an object is known as work. What do you understand from the picture given below? ஸோ ஒர்க் அப்படின்னா என்னென்னா நாம் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு பென் இங்கே ஒரு இடத்துல ஒரு பெஞ்ச் மேலே பென் இருக்குது. ஸோ அதை போய் நான் இப்படி தள்ளி விடுறேன் அப்படின்னும் போது நான் ஒரு ஒர்க் பண்ணி தான் அதை என்ன பண்ணேன், அந்த பெண்ணை வந்து இங்கேருந்து அந்த பக்கம் தள்ளி விட்டேன். ஸோ என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து நான் பாலை தூக்கி போடணும். ஸோ அப்போ நான் தூக்கி அந்த பாலை போட்டால் அதுக்கு நான் ஒரு ஒர்க் கொடுத்தா தான் என்ன ஆகும், அந்த பால் வந்து என் ஃப்ரெண்ட்கிட்ட போகும். ஸோ என் ஃப்ரெண்டு அதுக்கு ஒரு ஒர்க் போட்டு அந்த பாலை பிடிச்சா தான் என்ன பண்ண முடியும், எங்கிட்டேருந்து அந்த பாலை அவன் வாங்கிக்க முடியும். ஸோ ஒரு பொருள் இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா நம்ம செய்கிற ஃபோர்ஸ் இருக்குல்ல, நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் தான் என்னது ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கீழே இந்த பாய் என்ன பண்ணுறான், இந்த பாலை மூவ் பண்ணுன்றதுக்காக அவன் லெக்குக்கு ஒர்க் கொடுத்து உதைக்கிறான். ஸோ இந்த கார்பெண்டர் என்ன பண்ணுறாரு, ஸோ இந்த கட்டையை வந்து நம்ம என்ன பண்ணணும் கட் பண்ணணுன்றதுக்காக அவரோட ஹேண்டுக்கு என்ன பண்ணுறாரு ஒர்க் கொடுக்குறாரு. ஸோ அகெயின் இந்த டஸ்ட்டெல்லாம் இவர் அள்ளணும், அந்த டிக் பண்ணி இந்த பிளான் பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணுறாரு ஒர்க் பண்ணி அந்த மணலை வந்து என்ன பண்ணுறாரு கீழே இருக்க மணலை மேலே மூவ் பண்ண வைக்கிறாரு. ஸோ குழி நோண்டுறாரு இல்லையா. ஸோ இதுவுமே இவர் பண்ணுற ஒர்க். ஸோ இதுதான் ஒர்க். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 2 மெயின் கண்டிஷன் ஆர் நீடட் ஃபார் ஒர்க் டு பி டன். ஸோ 2 விஷயம் வந்து ஒரு ஒர்க் பண்ணணும்னா 2 விஷயம் தேவையா. ஸோ ஒன்று என்ன, ஃபோர்ஸ் ஷுட் பி ஆக்ட் ஆன் த ஆப்ஜெக்ட். ஸோ அங்கே இருக்க பெண்ணை எப்போ அப்படின்னு சொன்னால் மட்டும் அந்த பெண்ணு போயிடாது. ஸோ நாம் போய் அந்த பெண்ணை வந்து என்ன பண்ணணும், டச் பண்ணி மூவ் பண்ண வைக்கணும். ஸோ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே படணும், அந்த பெண்ணு மேலே படணும், அப்போ தான் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஜெக்ட் ஷுட் பி மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஸோ நம்ம போய் அதை தள்ளிட்டு மட்டும் இப்போ செவத்தை வந்து நம்ம தள்ளுறோம் அப்படின்னா அது மூவ் ஆனால் தான் அது வந்து ஒர்க். அதே இடத்துல நின்றுச்சுன்னா அது ஒர்க் கிடையாது இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஒரு இடத்துலேருந்து பொருள் இன்னொரு இடத்துக்கு நகரணும், அதுக்கு பேர் தான் ஒர்க்கு. இன்னொன்று நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து அந்த பொருள் மேலே படணும். ஸோ இது 2 தான் அவங்க சொல்கிறாங்க. when the force acting on an object makes it move, work is said to be done. ஸோ நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும் போது அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் மூவ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து ஒர்க் வந்து நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ கீழே கொடுத்துருக்காங்க, அப்சர்வ் த பிக்சர் அண்ட் புட் டிக் இஃப் ஒர்க் இஸ் டன் அண்ட் புட் கிராஸ் இஃப் ஒர்க் இஸ் நாட் டன். ஸோ கீழே கொடுத்துருக்க கொஷின் பாபா அந்த பிக்சர்ஸ்லாம் பாருங்கள். ஸோ அதில் ஒர்க் நடக்குது அப்படின்னா வந்து டிக் பண்ணணும், ஒர்க் நடக்கலை அப்படின்னா வந்து ராங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த விவசாயி இருக்கா இல்லையா, அவர் வந்து அந்த மாட்டை வந்து அடித்து தள்ளுறாரு. ஸோ அப்போ என்ன ஆகுது, அந்த உழுதுகிட்டே போகுது, அப்போ ஒர்க் வந்து அங்கே நடக்குது. ஸோ இந்த பாய் வந்து தூங்குறான், அவன் எதுவுமே பண்ணலாம், பட் ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கான். ஸோ அப்போ அங்கே ஒர்க் நடக்கலை. ஸோ இவங்க எல்லாருமே இந்த செவத்தை பிடிச்சி தள்ளுறாங்கன்னா அது மூவ் ஆகுதா, ஆகலை, ஆனால் தான் வந்து அது ஒர்க். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இவன் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறான், அந்த வாலியை வந்து மேலே இழுக்கிறான். ஸோ அதுவும் மேலே வருது. ஸோ அப்போ அது ஒர்க் நடக்குது. ஸோ இந்த கேர்ள் வந்து என்ன பண்ணுறது, அந்த ட்ராலியை வந்து தள்ளுறான், அந்த ட்ராலி மூவ் ஆகுது. ஸோ ஒர்க் நடக்கு. ஸோ ஆப்பிள் வந்து தானாக கீழே விழுவுது, எந்த ஒரு ஒர்க்கு யாருமே அதை டச் பண்ண கிடையாது. ஸோ அப்போ அங்கே ஒர்க் நடக்கலை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மென்ஷன் வெதர் ஒர்க் இஸ் டன் ஆர் நாட் இன் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ கீழே கொடுத்துருக்க ஆக்டிவிட்டீஸில் அங்கே ஒர்க் நடந்துச்சுன்னா ஒர்க் டன்னு கொடுக்கணும், ஒர்க் நடக்கலைன்னா ஒர்க் நாட் டன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு புஷிங் த டோர். ஸோ டோரை வந்து தள்ளுறோம், அப்போ என்ன ஆகும், ஒர்க் நடக்கும், டோரும் ஓப்பன் ஆகும். ஸோ ஒர்க் டன். ஸோ நெக்ஸ்ட் ஹோல்டிங் அ டால். ஸோ டாலை வந்து பிடிச்சிருக்கிறது. ஸோ அது பிடிச்சிருக்கும் போது ஒன்றுமே ஆகாது, அது நகராது, ஒன்றுமே பண்ணாது கெட்டியாக. ஸோ அப்போ ஒர்க் நாட் டன். சிட்டிங் இன் அ பஸ். ஸோ பஸ்ஸில் உட்காந்துருக்கும் போது நீங்கள் உட்காந்துருக்கிறதுனால ஒன்றும் பஸ் போகலை இல்லையா. ஸோ டிரைவர் போகிறதுனால தான் போகுது. ஸோ அப்போ ஒர்க் நாட் டன். ஸோ நெக்ஸ்ட் புஷிங் அ வால். ஸோ ஒரு வாலை வந்து புஷ் பண்ணுறீங்க, அந்த வால் என்ன ஆகும், நகராது. ஸோ அப்போது ஒர்க் நாட் டன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிகிங் சாயில். ஸோ சாயிலை வந்து நோண்டுறது. ஸோ தோண்டும் போது என்ன ஆகும், ஒர்க் ஆகுது. ஸோ ஒர்க் டன். ஸோ எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் எனர்ஜி. இப்போ ஒர்க்னா என்னென்னு நம்ம படிச்சு வச்சு. ஸோ இப்போ எனர்ஜி அப்படின்னா a man pulls a luggage
to do so he needs some energy. What is the source? Food gives energy to humans. ஸோ இப்போ எனர்ஜி வேணும். ஸோ இப்போ நீ ரொம்ப வீக்காக இருக்க, உன்னால் போய் ஒரு பெரிய கல்லை தூக்க முடியும் அப்படின்னு சொன்னால் முடியாது. ஸோ அதே நீ ரொம்ப எனர்ஜியாக இருக்க, உனக்கிட்ட நிறைய எனர்ஜி இருக்குது அப்படின்னா நீ என்ன பண்ணிடுவ, ஈஸியாக தூக்கிடுவேன். ஸோ அப்போ அந்த எனர்ஜி உனக்கு எங்கேருந்து வருது, ஃபுட்டில் இருந்து வருது. அப்போது உனக்கு ஹியூமன்ஸுக்கு, மனிதர்களுக்கு எங்கேருந்து எனர்ஜி வருது, நாம் சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்து. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி கார் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மூவ் ஆகுது. ஸோ மூவ் ஆகும்போது அது போகிறதுக்கு என்ன யூஸ் ஆகுது, ஃபியூயல் வேணும். ஸோ அது என்ன சாப்பிட்டு எனர்ஜி எடுத்துக்குது, பெட்ரோல் டீசலெல்லாம் எடுத்துகிட்டு தான் அது என்ன பண்ணுது, எனர்ஜி வருது. அப்போது கார் மூவ்ஸ் பை த எனர்ஜி அப்டைன்ட் ஃப்ரம் பர்னிங் ஃபியூயல் வந்து பர்ன் ஆகி அதுலேருந்து வர எனர்ஜினால தான் என்ன ஆகுது, கார் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்லவேட்டர். ஸோ எக்ஸ்லவேட்டர் என்ன ஆகுது, மூவ்ஸ் எலக்ட்ரிசிட்டி அது கன்சியூம் பண்ணி எலக்ட்ரிசிட்டி எடுத்துகிட்டு அதனால் அது வந்து என்ன ஆகுது, அதோடைய வேலையை செய்யுது, மூவ் ஆகுது. ஸோ அப்போ அதோடைய எனர்ஜி வந்து எங்கே இருக்குது, எலக்ட்ரிசிட்டியில். எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் அஸ் அ கெப்பாசிட்டி ஆஃப் டூயிங் ஒர்க். ஸோ கெப்பாசிட்டி, ஒரு ஒர்க் பண்ணுறோன்றது வந்து அது ஒர்க்கு, ஒரு விஷயத்தை தள்ளி வைக்கிறோன்றது ஒர்க்கு. அது வேகமாக தள்ளுறோம், அது வந்து ரொம்ப அதிகமான பொருளை தூக்குறோம் அப்படின்னு கெப்பாசிட்டி. எனர்ஜியில் வந்து கெப்பாசிட்டி ஆஃப் டூயிங் ஒர்க். ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது தான் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எனர்ஜி மஸ்ட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு அன் ஆப்ஜெக்ட் இன் ஆர்டர் டு டூ ஒர்க். ஸோ எனர்ஜி எதுக்கா, ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் தான் வந்து எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க் நடக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஃபோர்ஸ் தான் என்னது, ஒர்க், எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒர்க் நடக்கணுன்னா நமக்கு என்ன தேவைப்படும், எனர்ஜி தேவைப்படும். ஸோ இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து மேம் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு தேவை, அவங்க வந்து ஒரு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு போய் வந்து நடத்தணும், டீச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க எது இருந்தால் தான் டீச் பண்ண முடியும், அவங்களுக்கு எனர்ஜி, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எனர்ஜி இருந்தால் தான் அவங்களால என்ன பண்ண முடியும், டீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், டைப் ஆஃப் எனர்ஜி. ஸோ எனர்ஜியில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி, லைட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜியெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணுவோம். ஸோ இப்போ மெக்கானிக்கல் எனர்ஜினால் நம்ம வச்சு தள்ளுறோம், இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது, அப்படிங்கும் போது மெக்கானிக்கல் எனர்ஜி வேண்டும், அதனால தான் அந்த ஒர்க் நடக்குது. ஸோ அதே மாதிரி தெர்மல் எனர்ஜினா ஹீட்லேருந்து எடுக்கக்கூடிய எனர்ஜி, அங்கே ஒரு ஹீட் எனர்ஜி கொடுக்குறோம், அதனால தான் அந்த ஒர்க் நடக்குது. ஸோ அப்போ அந்த ஹீட் எனர்ஜி. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா லைட் எனர்ஜினா ஒரு லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணால் தான் அங்கே ஒரு ஒர்க் நடக்கும், அப்படிங்கும் போது அங்கே வந்து லைட் எனர்ஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ சோலார் எனர்ஜின்றது நம்ம சன்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் சொல்லலாம். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் நடக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன எனர்ஜி தேவைப்படும், சோலார் எனர்ஜி தேவைப்படுது. ஸோ நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, ஒரு பல்ப் எரியணும், அதுக்கு ஒன்றும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அதுக்கு தேவை. ஸோ அதே மாதிரி கெமிக்கல் எனர்ஜியும் ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுக்காக அதுக்கு தேவைப்படுது. ஸோ குக்கிங் அப்படின்னும் போது ஒரு பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணுறோம், அது வந்து சாஃப்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை, ஒரு கெமிக்கல் எனர்ஜி தேவை. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து கெமிக்கல் எனர்ஜி. ஸோ நெக்ஸ்ட் ரினியூவபிள் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரினியூவபிள் ரிசோர்ஸ்னால் அது தீரவே தீராது, எவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ணாலும் மறுபடியும் அது கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சன்லைட். ஸோ சன்லைட் வந்து நம்ம இன்றைக்கே தீர்ந்து போயிடுமா அப்படின்னா தீர்ந்து போகாது, அது நமக்கு ரொட்டீனாக கிடச்சிட்டே இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது என்ன, விண்டுமில். ஸோ விண்டுமில் காற்று, எப்பயுமே நம்மளை சுற்றி காற்று இருந்துகிட்டே இருக்குது, காற்று தீர்ந்து போயிடுமா, இன்றைக்கி இவ்வளோ காற்று நான் யூஸ் பண்ணிட்டேன், நாளைக்கு தீர்ந்து போய்டும்னா அது தீராது. ஸோ அதே மாதிரி வாட்டரும் அதே மாதிரி தான் தீராது. ஸோ அதுவுமே ரினியூவபிள் ரிசோர்ஸ், மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ்னால் என்ன, அது ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சிருச்சுன்னா அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஸோ தீர்ந்துடும் அப்படின்றது தான் வந்து நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ பெட்ரோல் எடுக்கும்போது அது கொஞ்சமாக தான் கிடைக்கும். ஸோ எடுக்க நம்ம தீர்த்துக்கிட்டே வந்துட்டோம்னா ஸோ மறுபடியும் அந்த பெட்ரோல் கிடைக்கிறது கஷ்டம். அதே மாதிரி கோலை நம்ம யூஸ் பண்ணுறோம், அது எரிஞ்சு முடிஞ்சுன்னா அது முடிஞ்சது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறுபடியும் அதை என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஸோ அதே மாதிரி நேச்சுரல் கிளாஸும் அப்படி தான், ஒரு தடவை நேச்சுரல் கிளாஸை நம்ம எரிச்சிட்டோம்னா அது வந்து டிசேபிள் ஆகிடும், அது எங்கே இருக்குன்னே தெரியாதமாக போயிடும். ஸோ அப்போ அதை திருப்பி நம்மளால என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. ஸோ கீழே பாருங்கள், the law of conservation of energy states that the energy neither be created nor destroyed, it can be converted from another அப்படி சொல்கிறாங்க. என்னென்னா ஒரு எனர்ஜிங்கிறது நம்ம புதுசாக உருவாக்கவும் முடியாது, அதை வந்து அழிக்கவும் முடியாது. இப்போ சோலார் எனர்ஜி அப்படின்னா சூரியனே இல்லாமல் நாம்ளே வந்து சோலார் எனர்ஜி உருவாக்கலாம் அப்படின்னாலும்
அதை உருவாக்க முடியாது. சரி அந்த சோலார் எனர்ஜியை நமக்கு வேணாம், அதை அழிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாலும் அதுவும் நம்மளால் முடியாது. வேணும்னா ஒரு எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியாக மாற்ற முடியும். ஸோ இப்போ சன்லைட்லேருந்து வர சோலார் எனர்ஜியை நம்ம வந்து சோலார் இருக்குல்ல பேனல் அது மூலிமா அப்சர்வ் பண்ணி அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி அதை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றலாமே. அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எடுத்துகிட்டு போய் ஃபேனில் நம்ம கனெக்ட் பண்ணோன்னா அந்த ஃபேன் சுற்றி மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறும். ஸோ இந்த மாதிரி ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியாக மாற்ற முடியும், அதை அழிக்க முடியாது. நாமளே ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணணும்னு நினச்சாலும் உருவாக்க முடியாது. அதுதான் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியில் சொல்லுவாங்க. ஸோ எஸ்ஐ யூனிட், அதுக்கு ஒரு யூனிட் இருக்கணும்ல. ஸோ எனர்ஜினா அதுக்கு ஒரு யூனிட் இருக்கணும். அது என்னது? ஜோல். ஸோ ஜோல் தான் வந்து அது என்ன? எஸ்ஐ யூனிட் ஆஃப் எனர்ஜி. இட் நேம்ட் ஆஃப்டர் ஜேம்ஸ் ஜோல் ஹூ எக்ஸ்பிளைன் அபவுட் எனர்ஜி. ஸோ இந்த ஜேம்ஸ் ஜோல் அப்படின்னு இருக்கார்ல, இவர் தான் எனர்ஜியை பற்றி ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாராம். ஸோ அதனால் அவர் பேரே வச்சுட்டாங்க ஜோல்னு. ஸோ நெக்ஸ்ட்டு சிம்பிள் மிஷின். ஸோ சிம்பிள் மிஷினை பற்றி பார்க்கலாம். ஸோ நிறைய பெரிய பெரிய டெக்னாலஜிலாம் வளர்கிறதுக்கு முன்னாடி, ஸோ பெரிய பெரிய மிஷின்லாம் வர்றதுக்கு முன்னாடி சிம்பிள் மிஷின் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிஷின்ஸு தான் சிம்பிள் மிஷின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த கோடாரி மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஒரு மரக்கட்டையை உடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரியான சிம்பிள் டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். உடனே ஒரு மரக்கட்டையை உடைக்கிறதுக்காக, வீட்டு விறகு உடைக்கிறதுக்காக நம்ம எடுத்துகிட்டு ஃபேக்ட்ரிக்கு போகிறது இல்லை இல்லையா. ஸோ அதனால தான் அது வந்து சிம்பிள் மிஷின். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி நெயில்ஸ், இந்த மாதிரி சிசர், ஸோ இந்த மாதிரி லீவர், ஸோ இதெல்லாம் தான் என்ன சொல்லுவாங்க, சிம்பிள் மெஷின். ஸோ in a day-to-day life, our effort is saved with the help of some simple machines. We draw water from the well with the help of the wheel and a rope. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்துகிற மெஷினுக்கெல்லாம் பேர் தான் என்னது, சிம்பிள் மெஷின். ஸோ இப்போ நான் வந்து தண்ணி கிணத்துலேருந்து வாளியில் தண்ணி எடுக்கணுன்னா கூட எனக்கு கிணத்துக்கு மேலே ஒரு வீல் மாதிரி வச்சு அதில் ரோப் வச்சு நான் இழுத்தேன்னா ஆகிடும், எனக்கு ஈஸியாக இழுத்துரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னது, சிம்பிள் மெஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. Simple machine are tools which are used to make our work easier. Some example of simple machines are pulley, wedge, inclined plane, sleeve, lever, wheel, axle. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயம் நம்ம டே டு டே லைஃப்பில் ரெகுலராக செய்கிற விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக செய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம பயன்படுத்துகிறது தான் என்னது, இந்த சிம்பிள் மிஷின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் விறகுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பெரிய கட்டையாக இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் குட்டி குட்டியாக உடைச்சா நாங்கள் ஈஸியாக வந்து அடுப்புக்குள்ளே வச்சிடலாம். பெரிய கட்டையாக வச்சா எரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்படின்ற பட்சத்தில் உங்கள்கிட்ட ஒரு ஹேமர் இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் போதும். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, குட்டி குட்டியாக உடச்சிருவீங்க. ஸோ இதை வச்சுட்டு முழுசாக அது வந்து உங்கள் ஒர்க் என்ன பண்ணுது, ஈஸியாக்குது. ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு புலே. ஸோ புலே அப்படின்றது என்னென்னு பார்க்கலாம். ஸோ அப்சர்வ் த ஆப்ஜெக்ட் விச் இஸ் ஈஸியர், லிஃப்டிங் த லோட் வித் த ஹெல்ப் ஆஃப் அ புலே ஆர் வித்தவுட் புலே. ஸோ இந்த ரெண்டு பாக்ஸையும் பார்க்க சொல்கிறாங்க, அந்த ரெண்டு பிக்சரையும். ஸோ இந்த வெயிட் தூக்குறது ஈஸியாக இல்லை இந்த வெயிட் தூக்குறது ஈஸியாக அப்படின்னு பார்த்தா, ஸோ இதுதான் ஈஸி. ஏன்னா இது வந்து மிஷினில் நம்ம ஆப்ரேட் பண்ணால் போது என்ன பண்ணும், இந்த புல்லை என்ன பண்ணும், தூக்கிடும், புல் பண்ணி இழுத்துரும். ஸோ ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கல்லாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ இந்த புல்லை அப்படின்றது ஈஸியாக ஒரு விஷயத்த கொக்கி மாதிரி மாட்டி இழுத்துட்டு போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு புல்லை இஸ் அ மிஷின் மேட் அப் ஆஃப் வீல் வித் அ கட் அரவுண்ட் இட். A rope or a chain passes through the pulley. It rotates in the direction they move the force. ஸோ புல்லை அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு வீல் இருக்கும். ஸோ வீலை சுற்றி இந்தாண்டி ரோப் இருக்குமா. ஸோ நம்ம எந்த பக்கம் இருக்க ரோப்பை பிடிச்சி நம்ம இழுக்கிறோமோ அந்த சைடுக்கு வந்து நமக்கு என்ன பண்ணும், ஆப்போசிட் சைடில் இருக்க த்ரெட்டும் வந்து வரும். ஸோ இந்த இடத்துல வந்து வாளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம இந்த பக்கம் இழுக்க என்ன பண்ணும், வாளி மேலே வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து புல்லே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்க்ளைன்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ ரெண்டு பிக்சர் பாருங்கள், இது ரெண்டில் எது ரொம்ப ஈஸியான வேலை. ஸோ இவர் வந்து கஷ்டப்பட்டு இந்த பெரிய பாக்ஸை தூக்கிட்டு வர்றாரு. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சரிவான ஒரு பிளேட் மாதிரி வச்சு அதில் வச்சு சரியை வச்சுட்டே கூட்டிகிட்டு வர்றாரு. ஸோ இப்போ இதுதானே ஈஸி. ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கிறதா வந்து இன்க்ளைன்டு பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ படிக்கட்டாக இருக்கும் போது ஒரு வீல் சேரில் வரவங்க எப்படி தள்ளிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதே இந்த மாதிரி இன்க்ளைண்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். ஒரு பெரிய பெரிய பொருள் தூக்கிட்டு வரும்போது இந்த இடத்துல ஸ்டெப்பாக இருந்துச்சுன்னா ஏறுறது கஷ்டம். இதே மாதிரி இப்படி சறுக்கிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக எடுக்கலாம் இல்லையா. ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெட்ஜ் அப்படின்னும் போது நம்ம யூஸ் பண்ணி இந்த மரக்கட்டையில் விட்டோம் இல்லையா, அதுதான் வெட்ஜ் இஸ் அ டூல், அ ஷார்ப் எட்ஜ் which can be used to split the material. It is used to break wooden blocks into a pieces. ஸோ இந்த மாதிரி இது வெஜ்ஜில் என்னென்ன வரும் அப்படின்னா, நைஃப் வரும், சிசர், ஆக்சில். ஸோ இதெல்லாம் வச்சு கட் பண்ணலாம், ஈஸியாக கட் பண்ணிக்கலாம், நிறைய பீசஸாக மாற்றிக்கலாம். ஸோ அதே மாதிரி சிசரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நிறைய பீசஸ் ஆக்கிக்கலாம். ஆக்ஸை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம வந்து மரக்கட்டையை வந்து
கட் பண்ணிக்கலாம். ஸோ நைஃப் வச்சு நம்ம எல்லாமே நம்ம கட் பண்ணிக்கிறோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் வெஜ், அதில் தான் வரும் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ வச்சு என்ன பண்ணலாம், யூஸ்டு டு ஹோல்டு த ஆப்ஜெக்ட் டுகெதர். ஸோ நம்ம பென்சில் ஷார்ப்னர்லாம் பார்த்துருக்கோம், இதில் மேலே ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். ஸோ அந்த தான் வந்து என்னது ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்க்ரூ இல்லைன்னா என்ன பண்ணணும், இந்த பிளேடும் இந்த ஷார்ப்னரும் என்ன தனித்தனியாக போயிடும். ஸோ அது ரெண்டையும் ஒன்றா வச்சுருக்கிறதுக்கு பேர் என்ன, ஸ்க்ரூ. ஸோ அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்க போர்ஷனையும் கீழே இருக்க போர்ஷனையும் டைட்டாக பிடிச்சிருக்கிறது என்னது, இந்த ஸ்க்ரூ. ஸோ வாட்டர் பாட்டில் இருக்குது, வாட்டர் பாட்டிலில் வந்து இந்த மூடி போட்டதுனால தான் என்ன பண்ணுது, வாட்டர் பாட்டிலும் மூடியும் ஒன்றா இறுக்கி பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தண்ணி கீழே ஊற்றுறதில்ல. ஸோ இந்த வாட்டர் பாட்டில் மூடிilனா என்ன ஆகும், தண்ணி கீழே ஊற்றிடும். ஸோ அதுதான் ஸ்க்ரூ. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், வீல் அண்ட் ஆக்ஸ். ஸோ வீல் அண்ட் ஆக்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வீலும் ஆக்ஸேவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஒரு விஷயத்தை வந்து கட் பண்ணுறதுக்கு, ரொம்ப கிரைண்ட் பண்ணுறதுக்கு, ரொம்ப கஷ்டமானதெல்லாம் வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி டோர் நாப். ஸோ இப்படி டோர் நாப் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்குது, ஈஸியராக இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா நம்ம டோரை போட்டு என்ன பண்ணணும், தட்டுன்னு தட்டணும் ஸோ ஓப்பன் ஆகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஈஸியாக இருக்குது இல்லையா. ஸோ அதனால தான். ஸோ இந்த கிரைண்டரில் நம்ம மாவு கையில் ஆட்டணும்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ ஆனால் இந்த கிரைண்டரில் என்ன பண்ணுது, இது சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால, இந்த வீல் இருக்கிறதுனாலையும் இந்த ஆக்ஸ் இருக்கிறதுனாலையும் ஈஸியாக இருக்குது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் லிவர் கொடுத்துருக்காங்க. ஸோ லிவர்னால் ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப நிறைய ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம ஈஸியாக இந்த லிவர் எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிவர் எதுனா இந்த சீசாலாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பக்கம் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுது, ரெண்டு பக்கமும் மேலே போகுது இல்லையா. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் இந்த நட் கட்டர். ஸோ இந்த நட்டை வந்து நம்ம கையில் உடைக்கணும், ஸ்டோனை வச்சு உடைக்கணும், ரொம்ப கஷ்டம். அதே இந்த மாதிரி ஒரு நட் கட்டர் வச்சு ரெண்டு சைடுமே ஃபோர்ஸ் அதிகமாக கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல நட்டு வந்து கட் ஆகிடும். ஸோ அதே மாதிரியே ரொம்ப சின்ன ஆப்ஜெக்ட்லாம் நம்ம பிடிச்சி நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை திருக முடியாது. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் வச்சு ஒரு grip ரெண்டு பக்கமும் ஃபோர்ஸை கொடுத்து மல்டிபிள் ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம திருகும் போது அது ஈஸியாக ஓப்பன் ஆகுது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க லிவர். ஸோ ஐடென்டிஃபை அண்ட் மென்ஷன் த டைப்ஸ் ஆஃப் சிம்பிள் மெஷின் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன டைப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பீசஸாக வெட்டுறதுக்கு. ஸோ பீசஸாக வெட்டுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இந்த வெஜ். ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இன்க்ளைன்ட் பிளெயின். ஸோ இது பார்த்தீங்கன்னா லிவர். ஸோ இது பார்த்தீங்கன்னா வீல் அண்ட் ஆக்சேல். ஸோ இது பார்த்தீங்கன்னா புலே. ஸோ இது வந்து ஸ்க்ரூ. ஸோ டைப்ஸ் ஆஃப் சிம்பிள் மிஷின். ஸோ எக்ஸாம்பிள் அது கேட்டிருக்கோம். புல்லேக்கு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரெயின். ஸோ க்ரெயின் வச்சு இழுப்போம் இல்லையா. ஸோ க்ரெயின். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், வீல் அண்ட் ஆக்சேலுக்கு வந்து பைசைக்கிள் வீல். ஸோ நெக்ஸ்ட்டு வெஜ்ஜுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எழுதலாம், ஆக்ஸே எழுதலாம். நெக்ஸ்ட்டு இன்க்ளைன்ட் பிளேன் பார்த்தீங்கன்னா ரேம்ப். ஸோ நம்ம ரேம்பில் ஈஸியாக நடக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ரேம்ப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு லிவருக்கு வந்து சீசா இல்லைனா நட் கட்டர் எது வேணால் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூக்கு பார்த்தீங்கன்னா பாட்டில் கேப். ஸோ டைப்ஸ் ஆஃப் லிவர்லேயே நிறைய லிவர்ஸ் இருக்குது. ஸோ என்ன பார்க்கலாம், லோடு, எஃபர்ட்டு. ஸோ லோடுனா என்ன, எஃபோர்ட்னா என்ன, ஃபெல்க்ரம்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். லோடுனா த ஆப்ஜெக்ட் ஆன் த விச் த ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட். ஸோ நம்ம எந்த இடத்துல ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு பேர் தான் லோடு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எஃபோர்ட், த ஃபோர்ஸ் வி அப்ளை. ஸோ எஃபோர்ட் எங்கன்னா நாம் எந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுக்குறோம், நாம் எந்த இடத்துல அழுத்துறோம் அப்படின்றது தான் வந்து எஃபோர்ட். ஃப்ரக்டம், த பாயிண்ட் விச் த லிவர் ரொட்டேட்ஸ். ஸோ எந்த இடத்துல லிவர் ரொட்டேட் ஆகி அந்த வேலையை செய்யுது அப்படின்ற இடம் தான் ஃபர்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லிவர் இஸ் கிளாஸிஃபைட் இன்டூ 3. ஸோ லிவரே வந்து 3 டைப்ஸாக கிளாஸிஃபை ஆகிருக்கான். ஸோ லோடு, எஃபர்ட்டு. ஸோ ஃப்ரக்கம்க்கு ஏற்ற மாதிரி லோடு அதிகமாக இருக்கா, எஃபர்ட் அதிகமாக இருக்கான்னு சொல்லி பார்க்கறதுல தான் வந்து இந்த கிளாஸிஃபை ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கிளாஸ் 1 லிவர். ஸோ கிளாஸ் 1 லிவர் அப்படின்னா எப்படி இருக்குமானா, ஸோ எஃபர்ட் ஒரு பக்கம் இருக்குமா, லோடு ஒரு பக்கம் இருக்குமா. ஃப்ரெக்வம் எங்கே இருக்கும், சென்டரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், when the fulcrum is between the effort and the load, it is known as class 1 lever. ஸோ எஃபோர்ட்டுக்கும் லோடுக்கும் நடுவில் ஃப்ரெக்லம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன இருக்குமா, கிளாஸ் 1 லிவர். ஸோ இந்த இடத்துல தான் சிசரு, பில்லர்ஸு, சீசாலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் ஒருத்தங்க வந்து எஃபோர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒருத்தங்க வந்து லோடு. ஸோ இந்த பொண்ணு வந்து இப்போ மேலே போகணும். ஸோ இங்கே உட்காந்துருக்க பொண்ணு வந்து என்ன பண்ணணும், மேலே போகணுங்கும் போது இங்கே உட்காந்துருக்க பொண்ணு என்ன பண்ணணும், கீழே வந்து எஃபோர்ட். இந்த பொண்ணு நல்லா அழுத்தி கீழே உட்காந்தா தான் இந்த பொண்ணால் என்ன பண்ண முடியும், மேலே போகும். இப்போ இந்த பொண்ணு வந்து எஃபோர்ட் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் இந்த லோடு வந்து மேலே போகும். ஸோ ஃப்ரிக்ரம் என்ன ஆகும், இவன் அழுத்தும் போது இந்த இடத்துல வந்து இந்த கம்பி இப்படி மேலே போகும். ஸோ அப்போ இந்த இடத்துல தானே ரொட்டேட் ஆகி மேலே போகுது. ஸோ அதனால தான் இந்த இடம் வந்து ஃப்ரிக்ரம்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரியே பாருங்கள், ஸோ இந்த இடத்துல லோடு கொடுப்போம், பேப்பர். ஸோ இந்த இடத்துல லோடு கொடுத்துருவோம்.
ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எஃபர்ட் பண்ணுவோம், அழுத்துவோம். சிசரை வந்து என்ன பண்ணுவோம், நாம் எஃபர்ட் கொடுத்து அழுத்துவோம். ஸோ இந்த இடத்துல ரொட்டேட் ஆகி தான் என்ன ஆகும், பேப்பர் கட் ஆகும். ஸோ அப்போ இங்கே தான் ஃப்ரிக்கம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து கால் திருகாணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு நட்டு இருக்குன்னா இந்த இடத்துல தான் நட்டை கொடுத்து லோடு கொடுப்போம். ஸோ லோடு கொடுத்தோன்னே இங்கே வந்து என்ன பண்ணுவோம், எஃபர்ட் கொடுத்து அழுத்தும் போது இது என்ன ஆகும், இங்கே வந்து ரொட்டேட் ஆகும். இங்கே ரொட்டேட் ஆனால் அது பேர் என்ன, ஃப்ரக்ரம் ஆகி அந்த ஆப்ஜெக்ட் வந்து டைட்டாக பிடிச்சிக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கிளாஸ் 2 லிவர். ஸோ கிளாஸ் 2 லிவரில் லோடு வந்து மேலே இருக்கும், எஃபர்ட்டும் ஃப்ரக்ரமும் சைடில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ லோடை வந்து நம்ம இங்கே கொடுக்குறோம். இந்த மிஷின் இருக்கு இல்லையா, அந்த ஸ்குவீசர், இந்த லெமன் ஸ்குவீசர் இருக்கு இல்லையா, இதில் வந்து லோடை வந்து நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ கொடுத்தோடனே எஃபர்ட்டை நம்ம எங்கே கொடுக்குறோம், இங்கே கொடுக்குறோம். ஸோ சைடில் இங்கே எஃபர்ட் நம்ம வச்சு அழுத்தும் போது என்ன ஆகுது, எங்கே ரொட்டேட் ஆகுது, இங்கே வந்து ரொட்டேட் ஆகி ஜூஸ் வந்து வருது. அப்போது எஃபர்ட்டுக்கும் ஃப்ரக்ரமுக்கும் நடுவில் நம்ம லோடு கொடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது, லிவர் 2 கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரியே பாருங்கள், லோடை வந்து நம்ம நடுவில், இந்த பக்கெட்டுக்கு நடுவில் என்ன பண்ணுறோம், லோடை வந்து ஏற்றிடுறோம். எஃபோர்ட் நாம் எங்கே பிடிச்சி தள்ளுறோம், ஸோ இந்த இடத்துல நம்ம தள்ளுறோம். ஸோ அப்போது வீலு தான் வந்து என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகி முன்னாடி போகுது. அப்போது எஃபோர்ட்டுக்கும் ஃப்ரெக்கமுக்கும் நடுவில் என்ன இருக்குது, லோடு இருக்குது. அப்போ இது வந்து என்னது, கிளாஸ் 2 லிவர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிளாஸ் 3 லிவர். ஸோ ஃப்ரிக்ரம் லோடுக்கு நடுவில் எஃபோர்ட் இருந்துச்சுன்னா வந்து அது பேர் என்ன, லெவல் 3 லிவர். ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேப்லர் சொல்லலாம். ஸோ வந்து இப்போ ஸ்டேப்லரில் வந்து நமக்கு லோடு எங்கே கொடுப்போம், பேப்பரை வந்து இங்கே கொடுப்போம். ஸோ லோடு கொடுத்துட்டோம். ஆனால் ஃப்ரெக்ரம் எங்கே ரொட்டேட் ஆகும், இங்கே வந்து ரொட்டேட் ஆனால் தான் அது அடிக்கும், பின் அடிக்கும். ஸோ அப்போ ஃப்ரெக்ரம் இங்கே ஆகுது, நாம் எங்கே பிடிச்சி அழுத்துவோம், இங்கே நடுவில் தான் என்ன பண்ணுவோம், எஃபோர்ட் கொடுப்போம். ஸோ அப்போது ஃப்ரெக்ரம் லோடுக்கு நடுவில் எஃபோர்ட் கொடுத்தா அதுக்கு பேர் என்ன, லிவர், கிளாஸ் 3 லிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நேம் த லோடு எஃபோர்ட் ஃப்ரெக்ரம். ஸோ எங்கெங்கே இருக்குது லோடு, எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பர்சன் சிட் ஆன் ஒன் சைட், ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் த அதர் சைட். ஸோ மிடில் சப்போர்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்னது, பர்சன் வந்து லோடு. ஸோ இந்த லோடு தான் வந்து மேலே ஏற்றுறோம். அப்போது எஃபர்ட் யார் கொடுக்குறா, ரெண்டாவது ஒன்றுனா இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் 1 அப்படின்னா லோடு, 2 அப்படின்னா எஃபோர்ட்டு, 3 அப்படின்னா ஃப்ரிக்ரம். ஸோ அப்போ லோடு யார், இதில் இந்த மேலே போகிறவங்க தான் லோடு. ஸோ அப்போது எஃபோர்ட் யாருக்கு கொடுக்குறா, இந்த பாய் தான், இவங்க தான் வச்சு அழுத்துறாங்க. ஸோ அழுத்துறதுனால தான் இவங்க மேலே போகிறாங்க, இந்த லோடு மேலே போகுது. இப்போ எஃபர்ட் கொடுக்குறது யார், இந்த 2, நம்பர் 2. ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே ஃப்ரிக்ரம் நடக்குது, எங்கே ரொட்டேட் ஆகி மேலே போகுது, சேஞ்ச் ஆகிற டைரக்ஷன் இங்கே நடுவில் 3ல். ஸோ அதுதான். ஸோ பர்சன் ஆன் ஒன் சைடு, ஃபோர்ஸ் அப்ளைட் 1ல், ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் த அதர் சைட். ஸோ தேர்ட் ஒன் தான் மிடில் சப்போர்ட். ஸோ 3. ஸோ செகண்ட் இமேஜ் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பால், இதுதான் வந்து லோடு, இதை தான் நம்ம மூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பால் தான் லோடு. ஸோ செகண்டு பார்த்திங்கன்னா எஃபோர்ட் எங்கே இருக்குன்னா, நாம் இங்கே தான் வச்சு அடிக்க போகிறோம். அப்போ எஃபோர்ட் இங்கே இருக்குது. ஸோ எந்த இடத்துல ஃப்ரெக்ரம், எந்த இடத்துல ரொட்டேட் ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டிக்கோட எட்ஜில். அப்போ 3 தான் என்னது, ஃப்ரெக்ரம், எண்ட் ஆஃப் த பேட் ஆர் ஸ்டிக். ஸோ இதே மாதிரி இது பாருங்கள், நட்ஸ் ப்ராக்கரில். ஸோ லோடு எங்கே கொடுக்குறோம், நடுவில் கொடுக்குறோம். ஸோ அப்போ இதை 1 தான் வந்து என்னது, லோடு. ஸோ நெக்ஸ்ட்டு எஃபோர்ட் பார்த்திங்கன்னா 2. ஸோ இங்கே இருக்குது பார்த்தியா, அந்த கையில் தான் நம்ம எஃபோர்ட் கொடுக்குறோம். ஸோ ஃபோர்ஸ் அந்த ஹேண்டு தான் வந்து எஃபோர்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரெக்ரம் இங்கே வந்து ரொட்டேட் ஆகிறதுனால தான் இந்த நட்டு வந்து உடையுது. ஸோ அப்போ இது என்னது, ஜாயிண்ட். அந்த ஜாயிண்ட் தான் வந்து என்னது, ஃப்ரெக்ரம். ஸோ ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் எவல்வேஷன் கொடுத்துருக்காங்க. யூஸ் அ கரெக்ட் வேர்ட் டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ டேஷ் இஸ் டு பி டன் when a force is acting on it. ஸோ ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே படுதுன்னா அப்போ அங்கே என்ன நடக்கும், ஒர்க் நடக்கும். ஸோ ஆன்சர் என்ன, ஒர்க். ஸோ எழுதிக்கோங்க, ஒர்க். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், the ability to do work is. ஸோ இந்த ஒர்க் பண்ணுறதுக்கான எபிலிட்டி எது கொடுக்குது, ஒர்க் பண்ணுறதுக்கான எனர்ஜி தான் வந்து அதுக்கான எபிலிட்டியை கொடுக்குது. ஸோ அப்போ எனர்ஜி. ஸோ டேஷ் இஸ் அ மிஷின் மேட் அப் ஆஃப் வீல் அண்ட் ரோப். வீலையும் ரோப்பையும் வச்சு பண்ண மிஷின் பேர் என்ன, புலே. ஸோ PULLEY, புலே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் டேஷ் ஹெல்ப் அஸ் டு மேக் ஒர்க் ஈஸியர். எது வந்து ஈஸியாக பண்ணுது நம்ம வேலையை, சிம்பிள் மெஷின். சிம்பிள் மெஷின். ஸோ அதுதான் நம்ம ஒர்க்கை வந்து என்ன பண்ணுது, ஈஸியராக ஆக்குது. ஸோ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் an example for inclined planes. ஸோ இன்க்ளைண்ட் சரிவாக இருக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் என்ன, ரேம்ப். ஸோ ரேம்ப் எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் rearrange the letters and find out the names of the tools. ஸோ இது வந்து வெஜ். ஸோ
ஸோ இது வந்து லிவர், இது வந்து ஸ்க்ரூ. ஸோ ஜம்பிள் பேர்ட்ஸில் இருக்க எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் 2 லிவர். ஸோ கிளாஸ் 2 லிவர் எது? நட் கட்டர். ஸோ புலே ட்ராயிங் வாட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ் 1 லிவர் பார்த்திங்கன்னா சீசா. ஸோ வீல் அண்ட் ஆக்ஸே பார்த்திங்கன்னா பைசைக்கிளில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரினியூவபிள் ரிசோர்ஸ் எது? விண்ட். ஸோ 2, 4, 1, 5, 3 இஸ் த ஆன்சர். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. கிளாஸிஃபை தி திங்ஸ் பிலோ அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ் 1 லிவரா, கிளாஸ் 2 லிவரா, கிளாஸ் 3 லிவரான்னு சொல்லி சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பேடு கொடுத்துருக்காங்க. ஸ்பேடு பார்த்திங்கன்னா கிளாஸ் 3 லிவர். நெக்ஸ்ட் சீசா. சீசா வந்து கிளாஸ் 1 லிவர். நெக்ஸ்ட் வீல் பாரோ வந்து கிளாஸ் 2. பில்லர் வந்து கிளாஸ் 1. நெக்ஸ்ட் நெயில் கட்டர் வந்து கிளாஸ் 2 லிவர். ஸோ நெக்ஸ்ட்டு ஆன்சர் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த யூனிட் ஆஃப் எனர்ஜி? ஸோ யூனிட் ஆஃப் எனர்ஜி என்ன? ஜோல். ஸோ ஜோல் அவரோட நேம், கண்டுபிடிச்சவரோட நேம் வச்சுருக்காங்கன்னு சொன்னால ஸோ ஜோல். நேம் சம் சிம்பிள் மெஷின். ஸோ சிம்பிள் மெஷின் சொல்லுங்கள். லிவர், புலே, வெஜ். வாட் இஸ் அ கிளாஸ் 1 லிவர் அப்படின்னு சொல்லி கிளாஸ் 1 லிவர் என்ன? ஃப்ரெக்ரம் இஸ் பிட்வீன் த எஃபர்ட் அண்ட் லோட். லோடுக்கும் எஃபர்ட்டுக்கும் நடுவில் என்ன இருக்கும்? ஃப்ரெக்ரம். ஸோ ஃப்ரெக்ரம் இஸ் பிட்வீன் த எஃபர்ட் அண்ட் லோட். அதோடைய ஆன்சர் எழுதிக்கோங்க. லெமன் ஜூஸர் belongs to which type of lever? So load is between and effort and fulcrum. So load வந்து எஃபர்ட்டுக்கு நடுவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன? கிளாஸ் 2 லிவர். ஸோ கிளாஸ் 2 லிவர். ஸோ கிளாஸ் 2 லிவரில் வர லோட் இஸ் பிட்வீன் எஃபர்ட் அண்ட் fulcrum. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். டிஃபைன் ஒர்க்கை டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒர்க் மூவ்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டை வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து ஒர்க் நடக்கும். ஃபோர்ஸ் மூவ்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் ஒர்க். ரைட் எனி 3 டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச என்ன? ஹீட் எனர்ஜி, லைட் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ இந்த 3 எனர்ஜியும் எழுதிக்கோங்க. ஸோ ஆன்சர்ஸை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த லெசன் முடியுது ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.